ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். எசேக்கியேல் 3:21. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்துலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா 16லேருந்தே கூட படிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நீதிமான் துன்மார்க்கன் எப்படி துன்மார்க்கத்தை விட்டு விலகணும் அப்படிலாம் சொல்லி போட்டிருக்கு. 19ஆம் வசனத்தில் துன்மார்க்கனை நீ எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்தினாலே சாவான், அவன் பிழைக்க மாட்டான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஏன்னா நீ அவனுக்கு எச்சரித்துட்ட, இந்த தவறு நீ செஞ்ச அப்படின்னு நீ எச்சரித்துட்ட. நீ கண்டும் காணாமல் வந்தால் ஒன்றுகிட்ட தான் அந்த இரத்தப்பழி கேட்கப்படும். ஆனால் நீ அவனை எச்சரித்தும் அவன் மனம் திரும்பாமல் போனால் அவன் சாவான், நீ உன் ஆத்துமாவை பிழைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நீதிமான் தப்பு செய்யும் போதும் நீதிமான் தப்பு செய்யாதபடிக்கு நீ எச்சரித்த பின்பு அவன் தன்னுடைய வழியிலே பாவம் செய்யாமல் இருந்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் எச்சரிக்கப்பட்டான், நீ உன் ஆத்துமாவை தப்புவித்தான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இது சொன்ன உடனே எனக்கு தாவீதுடைய ஞாபகம் தான் வந்துச்சு. தாவீது ஒரு நீதிமானாக தான் இருந்தான், கர்த்தருக்கு பிரியமானவனாய், கர்த்தருக்கு விரோதமான காரியம் எது அப்படி கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், கர்த்தருடைய சித்தத்தை செய்பவனாய் அப்படிலாம் இருந்தான், ஒரு நீதிமானாக இருந்தான். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணிட்டான், அவன் தவறு செஞ்சிட்டான். தவறு செஞ்சவொடனே நாத்தான் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி ஒரு ஊமையெல்லாம் சொல்லி, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு, அந்த ஊமையெல்லாம் சொல்லி சொன்னோன்னே, ஐயோ அந்த மனிதன் கொல்லப்பட வேண்டாம், அந்த மனிதன் நீ தான் அப்படின்னு சொல்லி அவனுடைய பாவத்தை குறித்து அவன் தவறு செஞ்சதை குறித்து எச்சரித்த உடனே அவன் தன் மனஸ்தாவப்பட்டு அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து, அதான் 51ஆம் சங்கீதம் நம்ம பாடுறோம், அறிக்கை செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம திருவிருந்தில் பங்கு கொள்ளும்போது தாவீதின் சங்கீதம், இந்த 51ஆம் சங்கீதத்தை வாசித்து நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியன் உள்ளத்தில் புதுப்பேன்னு சொல்லி தாவீது செய்த அந்த பாவ அறிக்கை மன்றாட்டை நம்மளும் செய்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த அருமையான வேளையில். அதனால தான் அவன் பிழைக்கவே பிழைத்தான். எச்சரித்த அந்த நாத்தான் தீர்க்கதரிசியினுடைய எச்சரிப்பை அவன் கேட்டு அவன் பாவம் செய்யாதபடி, மீண்டும் பாவம் செய்யாதபடி அவன் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டான். இந்த அருமையான வேளையில் நீங்களும் நானும் சில வேளையிலே தவறு செய்தோம் என்றால், எச்சரிப்பு அடைவோம் என்றால் உடனே நாம் மனம் திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் பரவாயில்ல, நான் செஞ்சது ரைட் தான், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு இது பண்ணக்கூடாது. உண்மையாகவே நம்ம அப்படி தவறு செய்வோம் என்று சொன்னால், அதில் எச்சரிக்கப்படுவோம் என்று சொன்னால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அது ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். அதனால் நம்ம தாழ்த்துவோம், எவ்வளவுக்கு எவ்வளோ தாழ்த்துறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ தாழ்த்துவோம். மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும், ஒரு சின்ன காரியம்னா கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இந்த தவறு செய்திருப்பேனார்கள், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கூட நான் இந்த காலையில் ஜெபிக்கும்போது அப்படி ஜெபிப்பேன். ஆண்டவரே, தேவையற்றவர்கள் யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, தேவையுள்ளவர்கள் வரும்போது அவங்களுடைய காயங்கள் ஆற்றப்படணும், அப்படியாய் நான் பேசணும், அவங்களுடைய தேவைகளை சந்தித்து உண்மையான நபர் யார் என்பதை தேவையுள்ளவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து நான் சரியாய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். அதே மாதிரி ஃபோன் கால்ஸையும் கூட நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த ஃபோன் மூலமாக காயம் கட்டுற பணியை நான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்பேன். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் தவறுகள் வருமென்றால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எச்சரிக்கப்படும் போது அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நிச்சயமாய் உணர்ந்து நான் செஞ்சது தப்புன்றதை உணர்ந்து நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் இதில் போட்டிருக்கு, நீதிமான் நீதியாக தான் நடப்பான், ஆனால் ஏதோ ஒரு வழியில் அவன் தவறு செய்யும்போது அது எச்சரிக்கப்படுவோம் என்று சொன்னால், அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்பும்போது பிழைக்கவே பிழைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ, ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா,
தகப்பனே, உம்முடைய பார்வையிலே நீதிமான்களாய் நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே, ஏதோ தவறுகள் ஏதாவது செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் எச்சரிப்பு பெறும்போது, அல்லது மனிதர்கள் மூலமாகவோ நாங்கள் எச்சரிப்பு பெறும்போது, இல்லை எங்கள் மனசாட்சியின் மூலம் நீங்கள் பேசும்போது அந்த எச்சரிப்பின் சத்தத்தை உணர்ந்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள, உமக்கு பிரியமாய் நடக்க, தாழ்மையோடு கர்த்தாவே உமக்கு பிரீதியாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே எங்கள் பிழைத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாள். அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ. மார்க்கு 7:26. இன்றைய கேள்வி: இயேசு பார்வை கொடுத்த குருடன் எந்த ஊரை சேர்ந்தவன்? இயேசு பார்வை கொடுத்த குருடன் எந்த ஊரை சேர்ந்தவன்?